திருச்செந்தூர் பகுதியில் பல மாதங்களுக்கு பிறகு நிரம்பிய குளங்களால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவு ஒப்புகை சீட்டு வரும் இயந்திரம் வைக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருச்செந்தூர் பகுதியில் பல மாதங்களுக்கு பிறகு நிரம்பிய குளங்களால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 2 வாரங்களாக பெய்த மழையின் காரணமாக ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் தென்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதன் காரணமாக திருச்செந்தூர் பகுதியில் உள்ள கடம்பா குளம் நிறைந்து நல்லூர் கீழ்குளம், மேல்குளம், நத்தைக்குளம் உள்ளிட்ட 11 குளங்கள் தற்போது நிரம்பி உள்ளன. பல மாதங்களுக்கு பிறகு குளங்கள் நிறைந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆறுமுகநேரி, வரண்டியவேல், குரும்பூர் போன்ற பகுதிகளில் பாசன சாகுபடி, நெல் நடவு பணிகள் துவங்கியுள்ளன. விவசாயிகள் தங்கள் நிலத்தை சீர்படுத்தி உழவு செய்து குறுகிய கால நெல் பயிர்களான கர்நாடகா பொன்னி, கட்டை சம்பா, வெள்ளை சம்பா போன்ற நெல் நாற்றுகளை நடவு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகள் கூறுகையில், பல மாதங்களுக்கு பிறகு குளங்கள் நிரம்பியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இதனால் சுற்று வட்டார விவசாயம் செழிக்கும் என்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் கூறியுள்ளனர். என் பேர் தமிழ்மணி, தமிழக உழவர் முன்னணி மாநில துணைத் தலைவராக இருக்கிறேன். இப்போ தாமிரபரணி பாசனம் கிட்டத்தட்ட 86,106 ஏக்கர் பாசன பகுதி. அதில் திருநெல்வேலி மாவட்டம் 40,000 ஏக்கரும், தூத்துக்குடி மாவட்டம் 46,106 ஏக்கரும் பாசன பகுதியாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு தண்ணி ஓரளவுக்கு மழை பெரிய இருக்கு. 123 அடி வந்திருக்கு. இந்த தண்ணி இப்போ தாமிரபரணியில் திறக்கப்பட்டு தண்ணி கடலுக்கும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் குளங்களும் ஒரு போதிய அளவுக்கு நிரம்பலை. ஏன்னா இவங்க ஒரே நேரத்தில் மழை வருதுனால அந்த தண்ணி, மழை தண்ணியும் எல்லாம் சேர்ந்து வருதுனால, அணை தண்ணியும் சேர்ந்து வருதுனால அவங்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, வாய்க்கால போதிய அளவு தான் திறக்க முடியும், அதுக்கு மீதான தண்ணி போகுது. ஆனால் வீணாவும் தண்ணி போகுது. காரணம் என்னன்னா, நம்முடைய 53 குளங்களும் இன்னை வரைக்கும் அரசாங்கம் தூர் வரல. அது 53 குளங்களையும் தூர்வாரினா ஓரளவுக்கு இருபோக எல்லா குளங்களும் விளைய வைக்க முடியும். அரசாங்கம் வீணா போற தண்ணியெல்லாம் சேமிச்சு வைக்கணும். அரசாங்கம் குளங்களை தூர்வாரதுக்கோ விவசாயத்துக்கோ முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இல்லை. நாங்கள் கூட இந்த வாய்க்கால நீண்ட காலம் போராடி தான் 34 கோடி ஒதுக்கி இந்த வேலை செஞ்சிருக்கு. அதுக்கு அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம். அதே சமயத்தில் குளம் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கடம்பா குளம், கடல்ல பாதி கடம்பான்னு சொல்லக்கூட கடம்பா குளம் தான் தாய் குளம். அதுக்கு கீழே 12 குளம் பாசன பகுதியா இருக்கு. இந்த குளங்கள் இதுவரைக்கும் தூர்வார வரல. இப்ப கடம்பா குளம்லாம் தூர்வாரினா முப்போகம் விளையக்கூடிய ஒரு பகுதி. இந்த குளத்தினுடைய தண்ணியை சேமிக்கிற ஆற்றல் அரசாங்கத்துக்கு வேண்டும். ஆனா அந்த களங்கள் கிட்டத்தட்ட 5 மீட்டர் வரைக்கும் மண்ணால் தூர்ந்து போயிருக்கு. நாங்க தொடர்ந்து கோரிக்கை வைக்கும். இது வரைக்கும் அரசு அதுக்கான நிதி ஒதுக்கி அந்த குளங்களை தூர்வாரல. அரசு உடனடியா அந்த நிதியை ஒதுக்கி விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு நிதியை ஒதுக்கி அந்த குளங்களை தூர்வாரணும்னு பணியோடு கேட்டுக்கொள்றேன். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் சாலைகளில் பொதுமக்களுக்கு விபத்து மற்றும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சுற்றித் திரிந்த 34 மாடுகள் பறிமுதல் செய்து மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சாலைகளில் கால்நடைகள் சுற்றித் திரிந்தன. இதன் காரணமாக அடிக்கடி வாகன ஓட்டிகள் விபத்திற்குள்ளாகி உயிர் பலி ஏற்படும் சூழ்நிலை உருவானது. இதைத் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனை அடுத்து தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பல்வேறு சாலைகளில் பொதுமக்களுக்கு இடையூறு மற்றும் விபத்தினை ஏற்படுத்தும் வகையில் சுற்றித் திரிந்த 34 மாடுகளை மாநகராட்சி அதிகாரிகள் பிடித்து பறிமுதல் செய்தனர். பிடிக்கப்பட்ட மாடுகளை தூத்துக்குடி கிழக்கு காரகை சாலையில் அமைந்துள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான உரக்கிடங்கில் அமைந்துள்ள கோசாலை பகுதியில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகின்றன. பிடித்து வைக்கப்பட்டுள்ள மாடுகளுக்கு உரிமை கோரி இதுவரை மாட்டின் உரிமையாளர்கள் வராத நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மாடுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. மாட்டின் உரிமையாளர்கள் மாடுகள் பிடிக்கப்பட்டது இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் கேட்கும்போது, மாடுகளை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சுற்றித் திரிய விடுவதற்காக அபராதம் வசூலிக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவு ஒப்புகை சீட்டு வரும் இயந்திரம் வைக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் வருகின்ற 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களிடம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் வாக்களிப்பது மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செயல்முறை விளக்கம் அளிக்க உத்தரவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் காலை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி தலைமையில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திர அறையில் சீல்கள் உடைக்கப்பட்டு அதிலிருந்து சுமார் 163 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், வாக்குப்பதிவு கட்டுப்பாட்டு கருவி, வாக்குப்பதிவு ஒப்புகை சீட்டு பெறப்படும் கருவி ஆகியவை பாதுகாப்பான முறையில் எடுக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டன. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மற்றும் கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம், ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், விளாத்திக்குளம், தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் ஆகியவற்றில் வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவுள்ளது. பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு அரசு பேருந்து முன்பதிவு தொடக்கம். இணையதளம் வாயிலாகவும் முன்பதிவு மையங்களிலும் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 15ஆம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பொங்கலை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு செல்லும் பெரும்பாலானவர்கள் ஜனவரி 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பயணத்தை மேற்கொள்ள திட்டமிடுவார்கள். அவ்வாறு பயணம் மேற்கொள்வோர்களுக்கான முன்பதிவு வசதி தொடங்கியுள்ளது. மேலும் ஜனவரி 13ஆம் தேதி சனிக்கிழமை பயணம் செல்வோருக்காக முன்பதிவு டிசம்பர் 14ஆம் தேதி தொடங்க உள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பயணிக்க விரும்புவோருக்கான முன்பதிவு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் நடைபெறும். அரசு போக்குவரத்து கழகத்தின் www.tnstc.in என்ற இணையதளம் அல்லது டிஎன்எஸ்டிசி செயலி வாயிலாகவும் பேருந்து இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இது தவிர பேருந்து நிலையங்களில் உள்ள முன்பதிவு மையங்கள் வாயிலாகவும் முன்பதிவு செய்யலாம். தூத்துக்குடியில் நடுக்கடலில் சங்கு குளித்துக் கொண்டிருக்கும் போது மூச்சு திணறி மீனவர் பரிதாபமாக பலியான சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து டிசம்பர் 14ஆம் தேதி காலை ஜலாலுதீன் என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படகில் தூத்துக்குடி மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மைதீன் என்ற மீனவர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சங்கு குளிக்க சென்றுள்ளனர். நடுக்கடலில் 12 நாட்டிக்கல் மைல் தொலைவில் ஆழ்கடலில் இறங்கி மைதீன் சங்கு குளித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து சக மீனவர்கள் உடனடியாக அவரை ஆழ்கடலில் இருந்து மேலே படகின் மூலம் தூக்கி உள்ளனர். ஆனால் மைதீன் கடலிலேயே பரிதாபமாக மூச்சு திணறி உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து மைதீனின் உடலை சக மீனவர்கள் மீட்டு திரேஸ்புரம் கடற்கரைக்கு கொண்டு வந்து பின்பு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த சம்பவம் குறித்து கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.